என்னம்மா இது ரசம் சாதம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? இது ஆர்டினரி ரசம் சாதம் இல்ல, கழனி தண்ணி புளிச்சாறு என்னை அந்த காலத்துக்கே கொண்டு செல்கிறது. இந்த கழனி தண்ணி புளிச்சாறு என்னோட சின்ன வயசு ஃபேவரெட்டுங்க. எங்க பாட்டி அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. இதுக்கு அரிசிய முதல்ல லைட்டா கழுவி தண்ணியை கீழே ஊத்திட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சு அந்த தண்ணியை கழுவி எடுத்துக்கணும். இதுல ஒரு லெமன் அளவுக்கு புளிய போட்டு நல்லா கரைச்சி திப்பி எல்லாம் வடிகட்டிட்டு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் விட்டு கடுகுளுத்த பருப்பு, வெந்தயம், ஜீரகம் தாளிச்சு பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு வதக்கி இதுலயே கொஞ்சம் போல பெருங்காயம், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அரிசி தண்ணி புளிச்சார அப்படியே இதுல ஊத்தி நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா கொதிச்சு வரும்போது கொஞ்சம் குழகுழப்பு தன்மையோட இருக்கும். அவ்வளவுதாங்க. இத ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு கொத்தமல்லி தழைய தூவுனா நல்லா கமகமன்னு டேஸ்டியான கழனி தண்ணி புளிச்சாறு ரெடி. சாதம் போட்டு இதை ஊத்திக்க கூடாதுங்க. ஒரு கப்ல இந்த சாறு அப்படியே ஊத்திக்கிட்டு அதுல சுட சுட சாதத்தை போட்டு அள்ளி சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.